தினமும் ஜெபிப்போம். இந்த நாளிலே கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடன் என்பது தாங்க முடியாத சுமையாக இருக்கிறது. இந்த கடனிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து காணப்படுகிறார்கள். இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் எல்லா முயற்சியும் தோல்வியிலே முடிகிறது. கடன் அவர்களை நசுக்கி விடுகிறது. அவர்கள் மீள முடியாத, தாங்க முடியாத சுமைகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய காத்திருக்கிறார். ஏனென்றால் கடன் வாங்குவது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் மூச்சுவிட முடியாத அளவிற்கு ஒரு வேதனையாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கையிடுங்கள். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சாப்பிட்டு திருப்தியா இருப்பாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி